திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனுக்கு போதை ஊசி போட்டதாக இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் காட்டு தீயாய் பரவியுள்ளது. சிறுவனுக்கு போதை ஊசி போட முயன்றது ஏன்? வயலில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனுக்கு போதை ஊசி போட முயன்ற இளைஞர் இவர்தான். சிறுவனை கட்டாயப்படுத்தி போதை ஊசி போட முயன்றவர் ஊர் மக்களிடம் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ராட்டினமங்கலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 15 வயது மகன் இப்பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த 2 இளைஞர்கள் ராகுலுக்கு போதை ஊசி காட்டி இதனை போட்டுக்கொள் நன்றாக இருக்கும் என்று வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. சிறுவன் மறுத்த நிலையில் அவரை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக 2 இளைஞர்களும் சேர்ந்து போதை ஊசி போட முயன்றனர். அதில் பதற்றமடைந்த சிறுவன் கத்தி கூச்சலிட சத்தம் கேட்டு ஊர்க்காரர்கள் ஓடி வந்தனர். நெஞ்சை பிடித்து கொண்டு ஓடி வந்த சிறுவனை மீட்டு அந்த இளைஞர்களை துரத்தி சென்றுள்ளனர். அப்பொழுது ஒரு இளைஞர் தப்பி சென்றுவிட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் ஊர்க்காரர்களிடம் சிக்கினார். மின் கம்பியில் கட்டி வைத்து ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு அவருக்கு தர்மடி கொடுத்தனர். என்ன பண்ண? நான் பையன் கூட வந்தேன். நான் காஞ்சிபுரம் இங்க பையனுக்கு இங்கே வேலை. அக்காவை பொண்ணு குத்துறான். நாங்கள் வந்தோம். உங்க யாரும் வந்தது? அவன் எங்க அவன் எங்க? எந்த ஊரு? காஞ்சிபுரம்ண்ணா. இல்ல உன்னை பார்த்தா காஞ்சிபுரம் தெரியல. உன்னை பார்த்தா காஞ்சிபுரம் தெரியல. உண்மை சொல்லு. ஊர்க்காரர்கள் தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்ட இளைஞரை மீட்டனர். காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் பிடிபட்டவர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பது தெரிய வந்தது. விசாரணையில் காஞ்சிபுரத்திலிருந்து ஆரணியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்ததாக கார்த்திக் கூறியுள்ளார். இதனையடுத்து கார்த்திக்கை கைது செய்த போலீசார் சிகிச்சைக்காக அவரை ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் தப்பி ஓடிய ஹரி என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனுக்கு போதை ஊசி போட முயன்றதாக இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மடி கொடுத்த சம்பவம் ஆரணியில் காட்டு தீயாய் பரவியது.